செய்திகள் தொடர்கின்றன. முன்னாள் தலைமைச் செயலர் ராமமோகன ராவ் அரசு அலுவலர் போல் பேசாமல் நக்சலைட் போல பேசுகிறார் என்று மத்திய அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். கன்னியாகுமரியில் மத்திய அரசு திட்டத்தின் கீழ் குழந்தைகளுக்கான பொழுதுபோக்கு பூங்கா அமைய உள்ள இடத்தை மத்திய அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் இன்று பார்வையிட்டார். பின்னர் அவர் செய்தியாளர்களுடன் பேசினார். அப்பொழுது இப்போதும் தான் தலைமைச் செயலர்தான் என்று ராமமோகன ராவ் சொல்வதை வைத்து அவர் மீது நடவடிக்கை எடுக்கலாம் என அவர் தெரிவித்தார். மேலும் ராமமோகன ராவ் வீட்டில் நடத்தப்பட்ட சோதனை குறித்து முதல்வர் ஏதும் கருத்து கூற தேவையில்லை என்றும் தெரிவித்தார். குற்றம் செய்திருக்கிறார் என்று அடையாளம் காணப்பட்டிருக்கக்கூடிய ஒரு அதிகாரி மக்களுக்கு பாதுகாப்பில்லை, ஒரு குறிப்பிட்ட கட்சியினுடைய தொண்டர்களுக்கு பாதுகாப்பில்லை, உயர் அதிகாரிகள் எவருக்கும் பாதுகாப்பில்லை, தமிழகத்தில் இருக்கக்கூடிய அரசாங்கம் செயல்படாத ஒரு அரசாங்கம் என்று சொல்வதற்கு அர்த்தம் என்ன? ஒரு நக்சலைட் சொல்லக்கூடிய வார்த்தைகள் அவருடைய வார்த்தைகளிலிருந்து வருகிறது, வாயிலிருந்து வருகிறது. இந்தியாவில் ஆன்லைன் பண பரிவர்த்தனை என்பது ஒரு சில பன்னாட்டு நிறுவனங்களுக்கு தான் லாபம் தரும் என்று முன்னாள் மத்திய அமைச்சர் ப. சிதம்பரம் தெரிவித்துள்ளார். சிவகங்கை மாவட்டம் காரைக்குடியில் செய்தியாளர்களுடன் பேசிய ப. சிதம்பரம், பணத்தால் மதிப்பிழப்பு பிரச்சனையால் அனைத்து சிறு குறு தொழில்களும் வீழ்ச்சியடைந்து விட்டதாக குற்றம் சாட்டினார். வளர்ந்த நாடுகளான ஜெர்மனி, ஆஸ்திரேலியா போன்ற நாடுகளிலேயே 80% ரொக்க பண பரிவர்த்தனை தான் மேற்கொள்கின்றன என்று அவர் சுட்டிக்காட்டினார். மேலும் வர்தா புயல் தாக்கி 16 நாட்கள் கடந்துவிட்ட நிலையில் இடைக்கால நிவாரணம் கூட வழங்காமல் மத்திய அரசு தமிழகத்தை வஞ்சிப்பதாக அவர் குற்றம் சாட்டினார். ஆனா 3.25 ரூபாய்க்கு கத்திரிக்காய் வாங்கினா மின்னஞ்சல் மூலமா தான் மாத்தணும்னா யாருக்கு லாபம்? இந்த கம்பெனிகளுக்கு லாபம். ஆகவேதான் உலகம் முழுவதும் இந்த விதி ஏற்றுக்கொள்ளப்படவில்லை. சிறிய பண பரிவர்த்தனைகளுக்கு ரொக்கம் தான் சரியான முறை. யாருக்கு அதில் லாபம் போய் சேரப்படாது. முன்னாள் தலைமைச் செயலர் ராமமோகன ராவ் எல்லை தாண்டி பேசி மக்களை குழப்பத்தில் ஆழ்த்துகிறார் என்று மதிமுக பொதுச் செயலர் வைகோ தெரிவித்துள்ளார். திருச்சி விமான நிலையத்தில் செய்தியாளர்களுடன் பேசிய அவர், ராமமோகன ராவ் தனது பேட்டியில் மறைந்த முதல்வர் ஜெயலலிதாவின் பெயரை பயன்படுத்தியது தேவையற்ற எல்லை மீறிய பேச்சு என்று குறிப்பிட்டார். மேலும் நேர்மையான அலுவலராக இருந்தால் அவர் நீதிமன்றத்திற்கு சென்றிருக்க வேண்டும் என்று வைகோ தெரிவித்தார். சீஃப் செக்ரட்டரி என் மேல பொய்யா போட்டிருக்காங்க, கோர்ட். நான் ஏன் கோர்ட்டுக்கு போகணும்? மக்கள் மன்றத்துக்கு அரசியல்வாதி அவரு. குழப்பத்தை, மக்கள் மனதில் ஒரு குழப்பத்தை ஏற்படுத்த முயற்சிக்கிறார். இது அவர் எல்லை தாண்டி பேசுகிறார் என்பது என்னுடைய கருத்து. பருவமழை பொய்த்து போய்விட்டதால் தமிழகத்தை வறட்சி மாநிலமாக அறிவிக்க வேண்டும் என மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலர் ஜி. ராமகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். தமிழகத்தை வறட்சி மாநிலமாக அறிவிக்க கோரி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பாக தமிழகம் முழுவதும் இன்று ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. சென்னையில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகே நடைபெற்ற ஆர்ப்பாட்டம் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலர் ஜி. ராமகிருஷ்ணன் தலைமையில் நடைபெற்றது. பின்னர் செய்தியாளர்களுடன் பேசிய ராமகிருஷ்ணன், வறட்சியால் தற்கொலை செய்த விவசாயிகள் குடும்பத்துக்கு 10 லட்சம் ரூபாய் நிவாரணம் வழங்க கோரியும் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு ஏக்கருக்கு 25,000 ரூபாய் இழப்பீடு வழங்க வேண்டும் எனவும் தெரிவித்தார். புயல் பாதிப்புகளை பார்வையிட மத்திய குழு தாமதமாக வந்துள்ளதாக அவர் குற்றம் சாட்டினார். கடந்த சில மாதங்களில் வறட்சியால் அதிர்ச்சியுற்று இறந்த அந்த விவசாய குடும்பங்களுக்கு 10 லட்சம் ரூபாய் நட்டஈடாக வழங்க வலியுறுத்தியும், ஒரு நெல் சாகுபடி பொய்த்து போன ஒரு ஏக்கருக்கு 25,000 ரூபாய் நிவாரணமாக வலியுறுத்தியும் மாநில அரசாங்கம் வறட்சியால் பாதிக்கப்பட்ட மாநிலமாக அறிவித்து விவசாயிகள் கோரிக்கை ஏற்றுக்கொள்ள வலியுறுத்தி விவசாயிகள் நடத்தக்கூடிய போராட்டத்தை ஆதரித்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பாக இங்கே கண்டன ஆர்ப்பாட்டமும் நடைபெற்று வருகிறது. மதுரையில் விவசாயிகளுக்கு நிவாரண உதவிகள் உடனே வழங்க வலியுறுத்தி நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் விவசாயிகளுக்கும் காவல்துறையினருக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டதால் பதற்றம் ஏற்பட்டது. தமிழகத்தை வறட்சி மாநிலமாக அறிவிக்க வேண்டும் என்பன உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழ்நாடு விவசாயிகள் சங்கம், அகில இந்திய தொழிலாளர்கள் சங்கம் சார்பில் மதுரையில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. தடுப்பு வேலிகளை உடைத்துக் கொண்டு மதுரை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட முயன்றவர்களை காவல்துறையினர் தடுத்து நிறுத்தியதால் இரு தரப்பினருக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. பின்னர் ஆட்சியர் வளாகத்தின் அருகே தரையில் அமர்ந்து ஆர்ப்பாட்டம் நடத்தியவர்களை காவல்துறையினர் வலுக்கட்டாயமாக கைது செய்து வேனில் அழைத்துச் சென்றனர். பயிர் செய்து கருகி போன விவசாயிகளுக்கு 25,000 ரூபாய் ரசீது என்பது வழங்க வேண்டும். 300 ரூபாய் சம்பளத்தை 400 ரூபாய் வழங்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய பிரதான கோரிக்கை. காவல்துறை எங்களோடு சுமூகமாக பேசிக்கொண்ட விதத்தில் நடந்து கொள்ளவில்லை. மரியாதை குறையான வார்த்தைகளை பயன்படுத்துவது,
லத்தியை பயன்படுத்துவது என்பது ஜனநாயக போக்காக நாங்கள் கண்டிக்கின்றோம். கொடைக்கானலில் மலை கிராமங்களில் பெய்த மழையால் அப்பகுதி விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். கொடைக்கானலில் கடந்த சில நாட்களாக பகலிலும் சுட்டெரித்து வெயில் கடும் பனிப்பொழிவும் இருந்ததால் தட்பவெப்பநிலை மாறி மாறி இருந்தது. மேலும் பருவமழை பொய்த்து போனதால் நீர்நிலைகள் வறண்டு காணப்பட்டன. இந்நிலையில் நேற்று அதிகாலை முதல் மேல்மலை மற்றும் கீழ்மலை கிராமங்களில் சாரல் மழை பெய்தது. மலை கிராமங்களில் பரவலாக மழை பெய்ததால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். இந்த மழையானது தொடர்ந்து பெய்தால் மட்டுமே பயிர்கள் கருகாமல் நல்ல மகசூலை தர முடியும் எனவும் விவசாயிகள் தெரிவித்துள்ளனர். தஞ்சாவூரில் வெயில் அதிகரித்து காணப்பட்ட நிலையில் இன்று திடீரென்று மழை பெய்ததால் விவசாயிகளும் மக்களும் மகிழ்ச்சி அடைந்தனர். தஞ்சாவூர் மாவட்டம் முழுவதும் கடந்த சில நாட்களாக வெயில் வாட்டி வந்தது. இந்நிலையில் இன்று காலை முதலே பரவலாக மழை பெய்ய தொடங்கியது. வறட்சியாக காணப்பட்ட நிலையில் பெய்த மழையால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்தனர். தொடர்ந்து மழை பெய்ததால் நிலத்தடி நீர்மட்டம் உயர்வதுடன் விவசாயத்திற்கு உதவியாக இருக்கும் என விவசாயிகள் தெரிவித்துள்ளனர். இதனிடையே மாவட்டத்தில் திருவையாறு, திருக்காட்டுப்பள்ளி உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் பெய்த மழையால் சாலையில் வெள்ள நீர் பெருக்கெடுத்து ஓடியது. இன்று அதிகாலையிலிருந்து பெய்து கொண்டிருக்கின்ற இந்த மழை என்பது விவசாயத்திற்கு எந்த வகையிலும் ஏற்றதா இல்லை. அதே போல் இந்த மழை நிலத்தடி நீரை சேமிக்குமானால், அதுக்கு பயன்படுமானால் அதுக்கும் பிரயோஜனம் இல்லாத வெப்பத்தை தணிப்பதாக மட்டுமே இந்த மழை என்பது இப்போ பெஞ்சிக்கிட்டு இருக்கு. திருச்சியில் இன்று காலை முதல் பரவலாக பெய்த மழையால் மக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். திருச்சி மத்திய பேருந்து நிலையம், சத்திரம் பேருந்து, உறையூர், பொன்மலை உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் இன்று காலை மழை பெய்ய தொடங்கியது. மழையுடன் பனியும் பொழிந்ததால் குளிர் அதிகரித்து காணப்பட்டன. பனிமூட்டம் காரணமாக இருள் சூழ்ந்ததால் வாகன ஓட்டிகள் முகப்பு விளக்குகளை ஒளிரவிட்டவாறே வாகனங்களை இயக்கினர். இதேபோல் மாவட்டத்தின் பிற பகுதிகளான மடப்பாறை, லால்குடி, முசிறி உள்ளிட்ட இடங்களில் பரவலாக மழை பெய்தது. திருச்சியில் புகழ்பெற்ற கள்ளுக்குழி அனுமன் ஜெயந்தியை முன்னிட்டு ஆஞ்சநேயருக்கு 1,08,000 வடைகளால் ஆன மாலைகள் அணிவிக்கப்பட்டு சிறப்பு வழிபாடு நடைபெற்றது. மார்கழி மாதம் அமாவாசையன்று மூலம் நட்சத்திரம் நாள் அனுமன் ஜெயந்தி விழாவாக தமிழகத்தில் உள்ள பெருமாள் ஆலயங்களில் சிறப்பாக கொண்டாடப்படுவது வழக்கம். அனுமன் ஜெயந்தி திருநாளான இன்று பக்தர்கள் விரதமிருந்து ராமநாமத்தை சொல்லி அனுமனை வழிபடுபவர்களுக்கு எல்லா நன்மைகளும் கிடைக்கும் என்பது ஐதீகம். இதனையடுத்து திருச்சியில் புகழ்பெற்ற கள்ளுக்குழி ஆஞ்சநேயர் ஆலயத்தில் ஆஞ்சநேயருக்கு 1,08,000 வடை மாலைகள் சாற்றப்பட்டு பூஜைகள் நடைபெற்றன. இதனையடுத்து வேத விற்பனர்கள் மந்திரங்கள் முழங்க ராமபாராயணமும் நடைபெற்றது. இதில் பெருந்திரளான பக்தர்கள் நீண்ட வரிசையில் நின்று அனுமனை வழிபட்டனர். ஆஞ்சநேயருக்கு 1,08,000 வடமாலையும் 10,008 ஜாங்கிரி மாலையும் சாற்றி சிறப்பு வழிபாடு செய்கின்றோம். இவ்வழிபாடில் அனைத்து மக்களும் கலந்து கொண்டு பயன்படுகிறார்கள். கோடிக்கணக்கில் வராத பணம் பதுக்கப்பட்ட வழக்கில் சேகர் ரெட்டிக்கு புதிய ரூபாய் நோட்டுகளை மாற்றித் தந்ததாக மகாவீர் இரானி, அசோக் ஜெயின் ஆகிய இருவரை அமலாக்கப் பிரிவு இன்று கைது செய்துள்ளது. ரொனால்டோ சிறந்த கால்பந்து வீரராக தேர்வு. துபாயில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் விருது வழங்கி கௌரவிப்பு. விவரம் விளம்பரத்திற்கு வேலைக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன. இனிய அழகு செய்தி. ஆப்கானிஸ்தான் தலைநகர் காபூலில் உள்ள நாடாளுமன்றத்தை குறிவைத்து தீவிரவாதிகள் நடத்திய வெடிகுண்டு தாக்குதலில் நாடாளுமன்ற உறுப்பினர் படுகாயமடைந்தார். அதன் வளாகத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த ஏராளமான வாகனங்கள் சேதமடைந்தன. ஆப்கானிஸ்தான் தலைநகர் காபூலில் உள்ள நாடாளுமன்றத்தை குறிவைத்து தீவிரவாதிகள் நடத்திய வெடிகுண்டு தாக்குதலில் அதன் அருகில் இருந்த கடைகளின் கண்ணாடிகள் உடைந்தன. நாடாளுமன்றத்தின் வளாகத்தில் அருகே நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த வாகனங்கள் பலத்த சேதமடைந்தன. இந்த தாக்குதலில் பாம்பியான் மாகாணத்தின் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பக்கூரி பிஷின் மற்றும் அவருடைய மகனும் படுகாயமடைந்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. தகவல் அறிந்து வந்த பாதுகாப்பு படையினர் நாடாளுமன்ற வளாகத்தை தனது கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்தனர். நாடாளுமன்றத்தை தாக்குதல் நடத்தியது குறித்து இதுவரை எந்த தீவிரவாத அமைப்பும் பொறுப்பேற்கவில்லை என்று தெரிகிறது.
துபாயில் நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் இந்த ஆண்டின் சிறந்த கால்பந்து வீரராக தேர்வு செய்யப்பட்ட கிறிஸ்டியானோ ரொனால்டோவுக்கு விருது வழங்கி சிறப்பிக்கப்பட்டது. துபாயில் பன்னாட்டு கால்பந்து சங்கங்களின் கூட்டமைப்பு ஏற்பாடு செய்திருந்த நிகழ்ச்சி ஒன்றில் முன்னணி கால்பந்தாட்ட வீரர் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சியில் ரியல் மேட்ரிட் அணியில் கலந்து கொண்டு விளையாடிய வீரர் கிறிஸ்டியானோ ரொனால்டோ சிறந்த கால்பந்து வீரராக தேர்வு செய்யப்பட்டார். இந்த விருதை ஃபிஃபா அமைப்பின் தலைவர் கியானி இன்ஃபென்டின்கோ வழங்கி கௌரவித்தார். கேமரூனை சேர்ந்த கால்பந்தாட்ட வீரர் சாமுவேல் இடோடாவுக்கு வாழ்நாள் சாதனையாளர் விருதும், சிறந்த விளையாட்டு வீரராக சீனாவின் சிங்ஜுவுக்கு விருது வழங்கி சிறப்பிக்கப்பட்டனர். பாகிஸ்தானுக்கு எதிரான இரண்டாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் சிறப்பாக விளையாடிய ஆஸ்திரேலிய வீரர் டேவிட் வார்னர் சதமடித்து அசத்தினார். ஆஸ்திரேலியா பாகிஸ்தான் அணிகளுக்கு இடையிலான இரண்டாவது டெஸ்ட் போட்டி மெல்பர்னில் நடைபெற்று வருகிறது. நேற்றைய ஆட்ட நேர முடிவில் 6 விக்கெட்டுகள் இழப்பிற்கு 310 ரன்கள் எடுத்திருந்த பாகிஸ்தான் அணி இன்று தொடர்ந்து விளையாடியது. சிறப்பாக விளையாடிய அசார் அலி இரட்டை சதமடித்து சாதனை படைத்தார். 9 விக்கெட்டுகள் இழப்பிற்கு 443 ரன்கள் எடுத்திருந்த நிலையில் பாகிஸ்தான் அணி டிக்ளேர் செய்வதாக அறிவித்தது. இதனைத் தொடர்ந்து களமிறங்கிய ஆஸ்திரேலிய அணி தொடக்க முதலை அதிரடியாக விளையாடியது. அந்த அணியின் தொடக்க ஆட்டக்காரரான டேவிட் வார்னர் சதமடித்து அசத்தினார். இன்றைய ஆட்ட நேர முடிவில் ஆஸ்திரேலிய அணி 2 விக்கெட்டுகள் இழப்பிற்கு 278 ரன்களை எடுத்துள்ளது. உஸ்மான் கவாஜா 95 ரன்களுடனும் கேப்டன் ஸ்டீவ் ஸ்மித் 10 ரன்களுடனும் களத்தில் உள்ளனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். பழைய பணத்தாள்களை வைத்திருந்தால் 4 ஆண்டு சிறை, அவசர சட்டத்துக்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல். வர்தா புயல் தாக்கத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகள் மத்திய குழுவினர் இன்று ஆய்வு செய்தனர். அதிமுக தலைமை அலுவலகத்தில் மோதல், சசிகலா புஷ்பா ஆதரவாளர்கள் மீது தாக்குதல். மதிப்பிழந்த பணத்தால் பிரச்சனையில் விளைவுகள் என்ன? பிரதமர் மோடிக்கு ராகுல் காந்தி அடுக்கடுக்கான கேள்விகள். தமிழக அரசு கேட்ட நிவாரண நிதியை தர வேண்டும், மத்திய அரசிற்கு டாக்டர் பாரிவேந்தர் வேண்டுகோள். இத்துடன் வேந்தரின் ஒருநாள் ஒரு பொழுது இரவு செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் இரவு 10 மணிக்கு கண்ணுறங்கும் வேளை இரவு செய்திகளில் சந்திப்போம். வணக்கம்.